ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நேற்றுக்கு எபிசோடில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஐ திங்க் எனக்கு அப்படி தான் எனக்கு தோணுச்சு, அதனால உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக திடீர்னு கங்காவோட ட்ராக் இப்படி கொண்டு வந்தாங்க வயிறு வலினால. ஸோ எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்காது, ரொம்ப பெரிய ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. காவேரி அங்கே இருக்காங்க, ஸோ இங்கேனா வீட்டுக்கு வரலையே, ஸோ அது வீட்டுக்கு தெரியாமல் தான் அங்கே போயிருக்காங்க. கடைசி வரைக்கும் அது தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்காக இங்கே ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியும் அங்கே அவங்க ப்ராப்ளம்லாம் முடிச்சுறதுக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரி அதை பிளான் பண்ணுறாங்களா அவங்கள பற்றி. அதாவது காவேரி திருப்பி டார்ச்சல் வான்னு டார்ச்சல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில நடுவில் கொஞ்சம் பிரேக்குக்காக இந்த ஒரு சீன் கொண்டு வந்திருப்பாங்க நான் நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி எபிசோடு பார்க்கும்போது தான் ரொம்ப நல்லா கிளியராக புரியுது. அப்போ புரியலை, இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த காவேரி அவங்க சும்மா இருந்தாலும் அந்த காவேரி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சாரதாமாவே முடிச்சு போடுறாங்க. ஆல்ரெடி சும்மாவே அவங்க அத்தை அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்போ அதான் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க. ஆக்சுவலாக அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நான் கங்காவையும் குமரனையும் கூட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு நம்ம சாரதா அம்மா சொல்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் காரணம் காவேரி தானே, இங்கே இருக்க அவளுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும், அதனால் நான் கொடைக்கானல் கூட்டு போகிறேன், நம்ம நர்மதா பாப்பாவுக்கும் பரிச்சை முடிஞ்சிருச்சு, ஸோ அடுத்த வருஷம் நான் அங்கேயே சேர்த்துக்கிறேன், நாங்கள் எல்லாரும் அங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிவினுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல. நிவின் மட்டும் தான் உண்மை தெரியும் இல்லையா, அவர் என்ன பேசுனே தெரியவே முடிச்சுட்டு இருக்காரு, திருன்னு அதை மட்டும் அப்படியே காமிச்சுதாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா பாவமாக தான் இருக்குது இந்த நம்ம காவேரியை பார்க்கும்போது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன திட்ட போகிறாங்களோ தெரியல. இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, அகைன் திருப்பி இன்னும் காவேரி வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும், என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. காவேரி தான் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருக்காங்க. அப்புறம் என்னங்க நோயின்னு எல்லாத்துக்கான காவேரி தான் சும்மா காவேரி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு செம்ம கடுப்பாகுது. அவங்க விஜய் கூட போகிறேன்னு சொன்னாங்களா, இல்லை சேர்த்து வைங்க, அவங்களுக்கு இருக்க பிரச்சனையில் எதுவுமே உங்ககிட்ட காமிச்சிக்காமல் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஸோ அம்மாவோட பிஸ்னஸ் முன்னேற்றம்னு எனக்கு அப்புறம் பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கவங்களையுமே நீங்கள் ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. அந்த நம்ம காவேரி குடும்பத்தை பார்த்து. ஸோ காவேரி அவங்க குடும்பத்துக்கிட்ட என்ன பண்ண போகிறாங்க, இப்போ கூப்பிடும்போது போயிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. போக மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏதாச்சும் அகைன் ஒரு சமாளிஃபிகேஷன் பண்ணி இங்கே இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க, பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.